சார் எம்பிபிஎஸ் நிறைய பேர் முடிச்சுட்டு இப்போ வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10,000 எம்பிபிஎஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே வரப்போகிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி முடிக்கும்போது அவங்க எப்படி வந்து ஒரு ப்ராக்டிஸில் உட்காரலாம், என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் நல்லா இருக்கும், எல்லாருமே கட்டாயமாக ஸ்பெஷலைசேஷன் பண்ணி தான் ஆகணுமா? யங் டாக்டர்ஸ்க்கு உங்கள் டிப்ஸ் சொல்லுங்களேன். மக்கள் மனநிலையில இவங்க ஒரு எம்பிபிஎஸ் தானே, இவங்கள்ட்ட போய் காமிக்கணுமா அப்படிங்கிற மென்டாலிட்டிலாம் சுத்தமாக கிடையாது மேடம். நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, எம்டி படித்தா மட்டும்தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எம்பிபிஎஸ் படித்தோம், பேஷண்ட்ஸ் நல்லா பொறுப்பாக அக்கறையாக கனிவாக பார்த்தோம் அப்படின்னா தாராளமாக பேஷண்ட்ஸ் வருவாங்க. நான் 2013 எம்பிபிஎஸ் முடித்தேன். முடித்த உடனே கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2016 தான் மேடம் எம்டி ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3-4 இயர்ஸில் நான் நல்லா கிளினிக் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் கேரளாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் போஸ்ட் எம்பிபிஎஸ் லைஃப். ஏன் எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே அடுத்து பிஜி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கீங்க, இப்போ எப்போ லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க? போஸ்ட் எம்பிபிஎஸ் லைஃபை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற கேள்விக்குறி வேண்டாம். ப்ளூம் வேர் எவர் யூ ஆர் பிளான்டட்.